தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் 9700 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். பழங்குடியினரின் அதிகாரம் அளிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றில் இந்த திட்டங்கள் கவனம் செலுத்துகின்றன. இந்திய சர்வதேச திரைப்பட விழா வரும் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், விருந்தினர்கள், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 270க்கும் மேற்பட்ட திரைப்பட வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற பகவான் ஸ்ரீ பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பங்கேற்று பேசுகையில், நாட்டின் விடுதலைக்காக பழங்குடியின மக்கள் எத்தனையோ தியாகங்களை செய்துள்ளதாகவும் புதுச்சேரி அரசு பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது என்றும் கூறினார். மேலும் நரிக்குறவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி அரசு மற்றும் பொதுமக்கள் சார்பாக ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கும் பத்திரிகையாளர்களுக்கு தேசிய பத்திரிகையாளர் தின வாழ்த்து தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள், மக்கள் நல திட்டங்கள் ஆகியவற்றை நேர்மையாக சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பதில் பத்திரிகையாளர்கள் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று மேலும் தெரிவித்துள்ளார். 2025 உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டிகள் கிரேட்டர் நொய்டாவில் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இப்போட்டிகளின் 20 பிரிவுகளிலும் இந்தியா பங்கேற்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.